திரைப்படம் பார்ப்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதா அப்படின்ற பத்தி ஒரு விரிவான விளக்கத்தை கொடுங்க. சோ ஒரு பிரச்சனையாவே வருது. சகோதரர்களே, நம்ம இதுல ரொம்ப உண்மையா இருப்போம். அல்லாஹ் நமக்கு இந்த புரிதலை லேசாக்குவானாக. நமக்கு தெரிஞ்ச பொதுவான ஃபத்வா படம் பார்ப்பது ஹராம். ஆனா இப்போ சொல்றதுக்கு ரொம்ப ஈஸி. எத்தனை சதவீத மக்கள் இந்த ஃபத்வாவை கரெக்டா ஃபாலோ பண்றாங்க? உண்மையில சங்கடமான உண்மை என்னன்னா, எனக்கு இது தெரியும், நான் அந்த சர்க்கிள்ல தான் இருக்கேன். யாரெல்லாம் ஃபத்வா கொடுக்குறாங்களோ அந்த ஃபத்வா கொடுக்குற அதே ஆளுங்க தான். அல்லாஹ் மேல ஆணையா சொல்ற, இதோட மொத்த உண்மையும் எனக்கு தெரியும். அவங்கள பெரும்பான்மையானவர்கள் அவங்களோட சொந்த வாழ்க்கையில அந்த ஃபத்வா படி வாழ முடியல. கிட்டத்தட்ட எல்லாராலையும் அவங்க மனைவி மற்றும் குழந்தைகள் கூட அந்த ஃபத்வாவை கடைபிடிப்பதில்லை. சரி, இப்போ இதுக்கு அவங்க பதில் எப்படி இருக்கும்னா, சரி நாங்க இதை ஒருவேளை செய்யாம இருக்கலாம், சரி செய்திருக்கலாம், குறைஞ்சபட்சத்தை நாங்க ஹலாலாம் சொல்லாம இருக்கோமே. உடனே இப்ப என்கிட்ட வருவீங்க, நான் அதை ஹலால்னு சொல்லல, உங்களுக்கு அதை புரிய வைக்கிற, குறைஞ்சபட்சம் நாங்க அதை ஹராம்னாவது சொல்றோம். நாங்க ஒரு பாவத்தை செய்யறோம், ஆனா அதை நியாயப்படுத்தல. இது அவங்களுக்கு எது வேணாலும் செய்ய ஒரு கிரீன் லைட் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆனா பாருங்க, இந்த இடத்துலதான் பெரிய பிரச்சனையே உருவாகுது. அறிஞர்களை பத்தின கவலை எனக்கு இதுதான். அறிஞர்களோட விவாதத்துல சில பகுதிகளில் நீங்க பாத்தீங்கன்னா, இவங்க கொடுக்கிற பரிந்துரை, திரும்ப சொல்ற, சில அறிஞர்களோட விவாதங்கள் சில பகுதிகளில் பற்றுவதில் 99% உம்மத்துடைய வாழ்வாதார வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதோட விளைவாதான் உம்மத்துகள் அறிஞர்களோட கருத்துக்களை கேட்கறதுல உணர்ச்சி இல்லாமையும் அலட்சியமாகவும் மாறுறாங்க. ஏன்னா யாருமே அந்த ஃபத்வா ஃபாலோ பண்ணல. இப்போ என்னோட பாயிண்ட்டுக்கு வரேன். உலகத்தில் உள்ள பெரும்பான்மையான முஸ்லிம்கள் மது குடிக்கிறதுலன்னு என்னால அடிச்சு சொல்ல முடியும். நான் பெரும்பான்மையா சொல்றேன். எக்ஸெப்ஷனல் இஸ் நாட் அன் எக்ஸாம்பிள். இன்னும் குடிக்கிற சில முஸ்லிம்களுக்கும் அது ஹராம்னு தெளிவா தெரியும், அதை செய்யக்கூடாதுன்னு தெரியும். அதே மாதிரி பெரும்பான்மையான முஸ்லிம்கள் அவங்க மனசுல 5 வேளை தொழுகணும்னு நினைப்பாங்க. அவங்க இப்ப தொழாட்டினாலும் தொழ ஆரம்பிக்கணும்ன்ற நியத்தோட தான் இருப்பாங்க. இப்போ சிக்கலே என்னன்னா, இதை செய்யறது ஹராமு, அதை செய்யறது ஹராமு அப்படின்னு ஃபத்வாக்கள் வரும்போது உம்மத்துல பெரும்பாலான மக்கள் அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி என்ன நடக்கும்னா, அறிஞர்கள் மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்கும் போது முஸ்லிம் சமுதாயம் ஏற்கனவே குறைஞ்சபட்ச முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களையே பின்பற்றாததுனால அவங்க அதை விட முக்கியமான ஃபத்வாக்களையே லூஸ்ல விட்டுருவாங்க, புறக்கணிக்கவும் செஞ்சிருவாங்க. சோ இவங்க 2 பேர் மத்தியில் இந்த முரண்பாடு நடக்கவே கூடாது. இங்க ஒரு கேள்வி நம்ம கிட்ட வரும், இதுக்கு தீர்வு தான் என்ன? இதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி என்னோட முந்தைய கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், ஹராம்ன்ற வார்த்தையை எனக்கு ஈஸியா பயன்படுத்த விருப்பம் இல்லை. அதனால ஹராம் அப்படின்ற வார்த்தைக்கான விளக்கத்தை இப்போ சொல்றேன். நீங்க குர்ஆனை ஓபன் பண்ணி அல்லாஹ் எதுக்கெல்லாம் ஹராம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறான்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா ஒரு வசனம் இருக்கு. قل إنما حرم ربي الفواحش ما ظهر منها ما بطن والإثم والبغي بغير الحق وأن تشركوا بالله ما لم ينزل به سلطان وأن تقولوا على الله ما لا تعلمون. என் இறைவன் ஹராம் என தடுத்திருப்பவை எல்லாம் வெளிப்படையான அல்லது அந்தரங்கமான மானக்கேடான செயல்கள், பாவங்கள், நியாயமின்றி ஒருவருக்கொருவர் கொடுமை செய்வது, ஆதாரம் இல்லாமல் இருக்கும் போதே நீங்கள் அல்லாவுக்கு இணை கற்பித்தல், நீங்கள் அறியாதவற்றை அல்லாவின் மீது பொய்யாக கூறுவது ஆகிய இவையே என்று நபியே நீர் கூறுவீராக. சோ இங்க அல்லாஹ் மிகவும் பெரிய விஷயத்தை மட்டும்தான் ஹராம்னு குறிப்பிடுறான். இந்த சூரா நீளமான பவர்ஃபுல்லான சூரா, கண்டிப்பா படிச்சு பாருங்க. வாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு எவற்றை ஹராமாக்கினான் என்பதை நான் ஓதி காட்டுகிறேன். அல்லாஹ் துஷ்ரிகு பிஹி ஷைஅன், அவனுடன் எதையும் இணை வைக்காதீர்கள். وبالوالدين إحسانا, உங்கள் பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள். ولا تقتلوا أولادكم من إملاق, வறுமையின் காரணமா குழந்தைகளை கொல்லாதீங்க. ولا تقربوا الفواحش, ரகசியமா எந்த அசிங்கமான ஆபாசமான விஷயங்களையும் நீங்க நெருங்காதீங்க, அதாவது சீக்ரெட்டா. வலா தக்துலு, கொலை செய்யாதீங்க. ரைட். வலா தக்ரபு மாலல் யதீமி, அனாதைகளுடைய சொத்துக்களை உண்ணாதீர்கள்.
ஃபுல் கையில ஒன் டிசைன். நீங்க எடை போடும்போது நீதியோட எடை போடுங்க. அதுல ட்ரிக் பண்ணியோ ஏமாத்தணுமோ நினைக்காதீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பேசும்போது உண்மையை மட்டும் பேசுங்க. இதுதான் அல்லாஹ் உங்களுக்கு இட்ட கட்டளை. இப்போ இந்த கட்டளை எல்லாத்தையும் பாருங்க. கொலை செய்யாதீர்கள், அது ஹராம். ஃபவாஹி செய்யாதீர்கள், அது ஹராம். அனாதையின் சொத்தை திருடாதீர்கள், அது ஹராம். அளவு நிறுவையில மோசடி செய்யாதீங்க. ஒரு காலத்துல மக்கள் எப்படி ஏமாத்துனாங்க உங்களுக்கு தெரியும். மக்களோட பணத்தை ஏமாத்தி பறிக்காதீங்க, அதுவும் ஹராம். நம்ம இங்க ஒரு பாயிண்ட கவனிக்கணும். நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். ஒவ்வொரு தடவையும் குர்ஆன் ஹராம் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போதும் நம்ம ஒவ்வொருத்தரோட இதயமும் நடுங்கும், நம்மளோட ரோமங்கள் மெய்சிலுக்கும். முடிவா நான் அனாதையோட சொத்தை எடுக்க விரும்பல, நான் ஒரு மனுஷனை கொலை செய்யவும் விரும்பல. இது தாங்க ஹராமு. வறுமைக்காக குழந்தைய கொல்வதற்கு குர்ஆன் பயன்படுத்துற வார்த்தை தாங்க ஹராமு. உண்மையிலே வாங்க நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு இந்த வசனம் தொடங்குது. வாங்க நான் ஓதி காட்டுறேன் எதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல ஹராமாக்கி இருக்கான். நாம குர்ஆனோட கட்டளைகளை ஃபாலோ பண்ணா, உதாரணத்துக்கு நம்ம எல்லாருமே குர்ஆனோட கட்டளைகளை ஃபாலோ பண்ற ஒரு சூழல்ல அறிஞரான நின்னு என் அன்பு சகோதர சகோதரிகளே இது ஹராம் சொன்ன உடனே எல்லாரும் என்னது ஹராமா, கண்டிப்பா செய்ய மாட்டேன்னு சொல்லுவீங்க. ஆனா எதுக்கெடுத்தாலும் ஹராம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி அந்த வார்த்தையோட மதிப்பையே நம்ம குறைச்சு விட்டுறோம். இது உம்மத்தோட சில பகுதிகளில் உள்ள அறிஞர்களோட விவாதமா கூட இருக்குது. உண்மையை சொன்னா நம்ம வளர்றப்ப நம்மளோட பெற்றோர்களும் பேசும் விதமும் இதுதான், எல்லாமே ஹராம் ஹராம் ஹராம். நம்ம ஹராம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறது இவ்வளவு ஈஸியா இருந்தா அது அதோட மதிப்பையே இழந்துருங்க, மதிப்பில்லாம போயிரும். குர்ஆன் அந்த வார்த்தைக்கு கொடுக்கிற வெயிட்டே இல்லாம போயிரும். குர்ஆன் அதுக்கான வெயிட்டை கொடுக்குது. இது குர்ஆனோட தப்பு இல்ல. ஏன்னா நம்ம வாழ்க்கையை ஹராம் ஆக்கிட்டோம். வாழ்றதே ஹராமு, இது ஹராமு அது ஹராமுன்னு தொட்டதுனா ஹராம் ஆக்கிட்டாங்க. உடனே யாருக்க போய் அது ஹராம் இது ஹராம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அது அவங்க தப்பு இல்ல, ஹஜ்ரத் தான் சொல்லி கொடுத்தாங்க. அதனாலதான் நான் வளர வளர அதிகமா படிக்க படிக்க ஹராம் ஹராம்னு சொல்லப்பட்ட பல தீர்ப்புகள்லாம் உண்மையான எனக்கு யோசிக்க வச்சுச்சு. ஏகப்பட்ட விஷயங்களை ஹராம் ஹராம் ஹராம்னு சொல்றாங்க. சமீபத்துல கூட ஃபெஸ்டிவலை பத்தி பேசணும். அந்த விவாதம் எவ்வளவு நுணுக்கமானதுன்னு பாருங்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இவ்வளவு எளிதல்ல. ஷிர்கு, குஃப்ரு, ஹராமு எல்லாமே ஹராம் ஆகும்போது அந்த வார்த்தைகளுக்கு பொருளே இல்லாம போகுது, எல்லாமே ஹராமா போயிருது. எப்படிங்க சொல்றீங்க? உம்மத்தோட 99% மக்கள் செய்யற ஒரு விஷயத்த வறுமையின் காரணமாக தன் குழந்தைகளை கொலை செய்வதற்கு சமமான அதே பிரிவுல நீங்க எப்படி வைக்க முடியும்? அதே மாதிரி யோசிச்சு பாருங்க. அனாதையோட சொத்தை திருடுறது ஹராம் என்று அல்லாஹ் சொல்ல பயன்படுத்தும் அதே வார்த்தைய யூடியூப்ல ஸ்க்ரால் செய்யறவங்களுக்கு எப்படிங்க பயன்படுத்துறீங்க? உலகத்துல உள்ள ஒவ்வொரு மனுஷனும் யூடியூப் ஸ்க்ரோல் பண்றாங்க, அதுக்காக அவங்களுக்கு அதே வார்த்தையா பயன்படுத்த போறீங்க? அனாதைகளோட சொத்தை திருடுறதுக்கு அல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தைய வெறும் யூடியூப் ஸ்க்ரோல் பண்றதுக்கு பயன்படுத்தாதீங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, இது எவ்வளவு பெரிய வார்த்தை. அதனாலதான் குர்ஆன் அதை ரொம்ப முக்கியமான இடத்துல மட்டும் பயன்படுத்தி இருக்கு. உண்மையிலேயே பெரிய விஷயங்களுக்காக மட்டும் அந்த வார்த்தையை பயன்படுத்துது. ஏன்னா அந்த வார்த்தையை நம்ம அப்படிதான் பயன்படுத்த வேண்டும். ஹராம செஞ்சீங்கன்னா நீங்க நரகத்துக்கு போயிருவீங்க. நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. ஆனா யாரோ ஒருத்தர் யூடியூப ஸ்க்ரோல் பண்ணா அல்லாஹ் அவங்க நரகத்துல போட்டுருவாங்கன்றது எப்படிங்க இருக்கு? சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வார்த்தையை சரியா பயன்படுத்தாதப்ப இப்படிதாங்க நடக்கும். அதனால குர்ஆன் எதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துச்சோ, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதுக்காக அதை வெளிப்படையா பயன்படுத்தினாங்களோ, அதை தவிர வேற எதுக்கும் இந்த வார்த்தையை பயன்படுத்த நான் விரும்பவில்லை. அப்படின்னா எல்லா மூவிஸும் பாக்குறது ஹலால் அப்படின்னு சொல்ல வரீங்களான்னு என்கிட்ட கேட்டா அப்படி கிடையாது, அப்படி நான் சொல்லல. அதுல சில பிரச்சனைகளும் இருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னா, இஸ்லாமிய கண்ணோட்டத்துல பொருத்தமற்ற காட்சிகள் இல்லாத திரைப்படங்கள் அப்படின்னு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். அது நம்மளோட மனநிலைக்கு ஆரோக்கியமானதும் அல்ல, அது சாத்தியமும் இல்ல. இன்னொன்னு, பல நேரங்கள்ல திரைப்படத்தோட நோக்கமே நல்லதா இருக்கிறது இல்ல, அதோட கருத்துக்களும் பொருள்களும் சரியில்லாம இருக்கும். சில படங்கள் ஃபேமிலியோட பாக்குறதுக்கு சிறப்பாகவும், சில படங்கள் மோசமான கருத்துக்களை கொண்டு இருக்கும். சந்தேகமே இல்லாம எனது அன்பு சகோதர சகோதரிகளே, உணர்ச்சி அற்றவர்களா நம்மளை ஆக்குறது அப்படின்ற ஒண்ணு இருக்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அதிகமான வன்முறை காட்சிகளை பாக்குறப்ப உணர்ச்சி அற்றவர்களா மாறுறீங்க. அது அப்படியே உங்க மனசுல டீசென்சிட்டைசேஷன் ஆயிரும்.
கொலை கொல்ல அஸ்தோஃபிருல்லா அதெல்லாம் சரின்னு காட்டக்கூடிய படங்களை நீங்க பாக்குறப்ப நீங்க அதை செய்யாட்டினாலும் அதுக்கு இருக்க வேண்டிய வெயிட்ட உங்க மனசுல இருக்கால். அதான் நம்ம எல்லாத்துக்கும் நடக்குது. நான் ஏன் இதை அப்படி சொல்றேன்னா, விமர்சகர்கள் எப்போதும் ஓ அப்படின்னா எல்லாத்தையும் நீங்க அலாலாக்க போறீங்களா அப்படின்னு வந்துருவாங்க. நான் அதை சொல்லவே இல்லை. கொலைக்கு குரான்ல அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தைய முஸ்லிம்கள் உட்பட உலகத்துல உள்ள 99.99% மக்கள் செய்யும் ஒரு செயலுக்கு நான் பயன்படுத்த விரும்பலங்க. அதனால நம்ம இப்படி சொல்லலாம், சந்தேகமே இல்லாம சொர்க்கத்துக்கு உயரிய இடத்துக்கு முன்னுரிமை அளிக்கிற ஒருத்தர் நேரம் குறைவா இருக்கிறப்ப அந்த இலக்கடைய உதவாத ஒரு விஷயத்துல, அதாவது தேவையில்லாத விஷயத்துல நேரத்தை செலவு செய்ய மாட்டாங்க. யாராச்சும் அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா எந்த நிலையில நம்ம அதை ஹராம்னு சொல்லுவோம்? சொல்லுங்க, எந்த இடத்துல அவங்க ஹராம் செஞ்சாங்க நம்ம சொல்ல முடியும்? சந்தேகமே இல்லாம என்னன்னு சொல்ல முடியும். எப்போன்னா பொழுதுபோக்கோட அளவு அவங்களோட ஃபர்லான கட்டாய கடமைகளை பாதிக்கிறப்ப சந்தேகமே இல்லாம சொல்லலாம் ஹராம்ல விழுந்துட்டாங்கன்னு. கேவலம் 3 மணி நேரம் படத்துக்காக உங்களோட தொழுவை விடுறீங்கன்னா அது உண்மையிலே பிரச்சனை தான். உங்களோட தொழுவையை நீங்க கலா ஆக்குறீங்க, தொழுகை விடுறீங்க, ஏன்னா கேவலம் தேட்டருக்கோ எதுக்கோ போறீங்க. பெரிய பிரச்சனைங்க அது. என்ன மாதிரி ஒரு நபர் நியாயமா இருக்க முயற்சி செஞ்சு, நண்பா எனக்கு புரியுது எல்லாரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி இருக்க போறதில்ல அப்படின்னு சொன்னா நம்ம அப்படிதான் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நானும் அப்படிதான் இருக்கணும்னு விரும்புவேன். நம்மளால அந்த லெவலுக்கு போக முடியாது. நான் உங்க எல்லாத்துக்கும் ஹராமுக்கு கதவை திறந்து விடலங்க. நான் சொல்றது என்னன்னா, நம்ம ஒரு நியாயமா இருப்போமே. நீங்க கொடுக்கக்கூடிய ஃபத்வா 99% உம்மத்து பொட்டன்ஷியலா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கணும். ஆனா நீங்க கொடுக்குற ஃபத்வா எப்படி இருக்குன்னா, நடைமுறைக்கு ஒத்து வராத, கொடுத்தவங்களே பின்பற்ற முடியாத ஃபத்வாக்களை தான் நீங்க தரீங்க. நான் இங்க என்ன சொல்ல வரேன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இத பத்தி பேசினா என் மேல விமர்சனங்கள் வரும். இத பத்தி நான் முன்னாடியே பேசியிருக்கேன். சந்தேகமே இல்லாம ஒருத்தன் எவ்வளவு இரையச்ச உடையவனா இருக்கிறானோ அது அவனோட வாழ்க்கைக்கு முன்னுரிமையை பிரதிபலிக்கும். அதனால காலத்தோட மதிப்பு அறிஞ்சவங்க எந்த ஒரு நன்மையை தராத ஒரு விஷயத்துல டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இது தெளிவா எல்லாத்துக்கும் தெரியும். இதுதான் உண்மை. ரெண்டாவதாக, இயல்பாவே நியூட்ரலான ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில ஒரு வெறியா மாறும்போது அது இனி நியூட்ரலா நடுநிலையாவே இருக்காது. அங்க நியூட்ரலுக்கு இடம் இல்ல. அப்ப அவர் நகர்ந்து போவது எங்கன்னா பாவத்தை நோக்கிதான். அப்படிதான் ஆகும். இத பத்தி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. யார் ஒருத்தர் கவிதையை மட்டுமே சுமக்கிறாரோ, அதாவது குர்ஆன் தெரியாதவராகவும் எப்போதுமே பாடல்களை மட்டுமே மேற்கோள் காட்டி ராப் சாங் மட்டுமே போட்டுக்கிட்டு இருக்க நபர்கள், பாடல்கள் மற்றும் கவிதையோட வரிகளை மட்டுமே மனப்பாடம் பண்றது, எல்லாமே தெரிஞ்சிருக்கான குர்ஆன் தெரியாது, ஹதீஸ் தெரியாது, அந்த மாதிரி நபரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்களோட உள்ளம் சீராலும் சலத்தாலும் நிரப்பப்படட்டும் அப்படின்னு. அது ஃபுல்லா வெறும் வாந்திங்க. இது ஒரு நபி மொழி. பாடலையும் ராப் வரிகளையும் மேற்கோள் காட்டுறதுல என்னங்க பயலு? உங்களுக்கு 4 சூறா கூட தெரியாது, ஆனா 400 பாட்டு பாடுவீங்க. ஆரோக்கியமானதல்ல. ரெண்டாவது விஷயம், நீங்கள் இதுல செலவிடுற நேரம் உங்களோட முன்னுரிமையிலிருந்து இது திசை திருப்ப கூடாது. எந்த நிலையில இது பாவமா மாறும்? கடமைகளை புறக்கணிக்கிறப்ப அது பாவமா மாறுங்க. அதாவது வாஜிபுகள் புறக்கணிக்கப்படும் போது பாவத்துல முடிஞ்சிரும். மூன்றாவதாக, சந்தேகமே இல்லாமல் தீமையில பல நிலைகள் இருக்குங்க. சில மூவிஸ் அண்ட் சீன்ஸ்ல மத்த திரைப்படத்தை விட குறைவான தீமை இருக்கும். அப்படி ஒரு படத்துல முழுமையான ஆபாசம், நிர்வாணம், அசிங்கமான விஷயங்கள் காட்சியா இருந்துச்சுன்னா நீங்க அல்லாஹ்வை பயப்படணும். அதை நீங்க தவிர்க்க வேண்டும். திரையில பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு விஷயம் வருதுன்னு சொன்னா அந்த மாதிரி சீன்களை நீங்க பார்க்கவே கூடாது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. திரும்பவும் சொல்றேன், இது மத்தவங்களுக்கு கொடுக்கிற அனுமதி கிடையாது. ஏன்னா ஓ அப்படின்னா மத்த எல்லாத்தையும் பரவாயில்லன்னு சொல்றீங்களா படத்துல வருது அப்படின்னு கேட்பாங்க. நான் உங்களுக்கு சில சலுகைகளை இதுல வழங்க முயற்சிக்கிறேன், அவ்வளவுதான். இந்த கல்ச்சர்ல விலகி இருக்க ஒரு குறிப்பிட்ட எல்லாம் இருக்கு. இது ஒரு உசூலுல் ஃபிக்ஹ்ல ஒரு கொள்கையாகவும் இருக்கு. இல்மு படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும், முஹம்மது பில் பல்வா. அனைவரும் எதை செய்யறாங்களோ நம்ம அனைவருமே இதுல குற்றவாளியா இருக்கும் ஒரு காலத்திலும் இடத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நீங்க மட்டும் அடித்து செல்லப்படாம ஒரு காலத்திலும் இடத்திலும் வாழ முடியாது. அடித்து செல்லப்படுவீங்க எல்லாரும் எதை செஞ்சாங்களோ. இது ஒரு யதார்த்தம். சுருக்கமா சொல்லணும்னா, நான் உங்களுக்கு இதெல்லாம் செய்யலாம் அப்படின்ற ஒரு ஃபத்வாவை கொடுக்கல. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு எது நன்மை தருமோ அதுக்கு முன்னுரிமை கொடுங்க. அப்புறம் முபா
முபா அப்படின்ற ஒன்றை பண்ணாதீங்க. அதாவது பொதுவான மற்றும் நடுநிலைமையான ஒன்றை உங்களோட வாழ்க்கையோட வெறியா மாத்தாதீங்க. எல்லா வகையான முபா பத்தி என்ன சொல்றேன். முபா என்பது பொதுவானது மற்றும் நடுநிலையானது. அதை பத்தி புரிஞ்சுக்கோங்க. அதை செய்யாதீங்க. உங்களோட வாழ்க்கையோட முழு நேர ஆக்கிரமிப்பாக மாற்ற அளவிற்கு இதை செய்யாதீங்கன்றதுதான் சொல்ல வரோம். மூன்றாவதாக, இது போல ஒண்ணு உங்களுக்கும் அல்லாஹ்க்கும் இடையிலான விஷயத்துல தொழுகையை போல தலையிடுறப்ப அது சந்தேகமே இல்லாம ஒரு பெரிய பாவமா மிகப்பெரிய எச்சரிக்கையா மாறுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஷைத்தான் விரும்புறது சூதாட்டம் மற்றும் மதுவை கொண்டு நீங்க தொழுகையிலேருந்து திசை திருப்ப வைக்க செய்யறான். அப்படி அவன் பண்ணானா நீங்க தொழாம இருப்பீங்க. ஷைத்தானோட கோல் என்னன்னா நீங்க சூதாட்டத்துல மூழ்க வேண்டும் என்பதுதான். கேம்பிளிங் போர்டை யோசிச்சு பாருங்க, பணத்தை யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையுமே நினைச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், இதோட முக்கிய பிரச்சனை நீங்க பணத்தையும் நேரத்தையும் வீணாக்குறதல்ல. மிகப்பெரிய பிரச்சனையே நீங்க அதுல மூழ்கி தொழுகையை விடுறது. அது உங்க நேரத்தை உறிஞ்சு அதனால தொழுகையே மறந்து போயிடுறீங்க. எனவே அந்த வசனத்திலிருந்து படிப்புன பெறணும். தொழுகையை தடுக்கும் எதுவா இருந்தாலும் சந்தேகமே இல்லாம அது ஒரு மாபெரும் பெரும் பாவமா இருக்கு. இத்தகைய பொதுவான பொழுதுபோக்கில் முடிந்தவரையும் ஹலாலாக வைத்துக் கொள்வது நல்லதுன்னு. முடிஞ்சவரை ஹலாலா வைத்துக்கொண்டு நம்மளோட பார்வைகளையும் தாழ்த்தி கொண்டு அதுல மூழ்கி விடாமல் இருந்தோம்னா ஹராம் என்பது ஒரு பெரிய வார்த்தை. அதற்கான வேல்யூவும் கிடைச்சிரும். அதிகபட்சமா நம்மளால என்ன சொல்ல முடியும்னா, சரி இதை தவிர்க்கிறது நமக்கு சிறந்ததா இருக்கும். ஆனா இது உங்களின் இறைவனை பற்றிய உங்கள் பார்வை, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அகைன் இஸ்லாமிய சட்டம் மற்றும் ஃபிக்கு பற்றிய உங்களோட பார்வையை பொறுத்தது. இது அல்லாஹ் ஒருத்தர இந்த வகை நடுநிலையான பொழுதுபோக்கிற்காக நரகத்துல வீச போறது இல்லைங்க. நான் இதை தான் சொல்ல முயற்சிக்கிறேன். நான் இதை ஹலால்னு சொல்ல விரும்பல, ஏன்னா அது முபா என்று அர்த்தமாகிவிடும். அதே நேரத்தில் நீங்க இதை செய்ய போறீங்கன்னா இந்த நிபந்தனைகளையும் பின்பற்றணும் மற்றும் உங்களை திக்ருகளை அதிகமா செய்யுங்க. ஒட்டுமொத்தமா நீதி உள்ளவராகவும் இறைச்ச உள்ளவர்களாகவும் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. இதை உங்களோட வாழ்க்கையோட வெறியா மாத்திராதீங்க. சகோதர சகோதரிகளே, உங்களுடைய இறையச்சம் உங்கள் வாழ்க்கை விருப்பங்களை பிரதிபலிக்கும். ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா நீங்க எவ்வளவு இரையச்சம் உள்ளவரா இருக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் அது உங்க நேரத்தை செலவிடும் விதத்தில் அது பிரதிபலிக்கும். உங்க நேரம் வரையறுக்கப்பட்டது அப்படின்றதையும் மறுமை ஆகிரா நிலையானது என்பதையும் நீங்க உணரும் போது புத்திசாலியான ஒருத்தன் சரியானதான் தேர்ந்தெடுப்பான். நான் இதை வெறும் மத சார்ந்தவங்களுக்கு மட்டும் இல்ல, பொதுவாகவே வெளிப்படையாக சொல்றேன். உண்மையிலே வெற்றிகரமான எல்லாத்துலையும் ஒவ்வொரு நபரும் எந்த ஒரு துறையிலும் தலைவராக இருப்பவர்களும் பொதுவாகவே அவங்களுடைய நேரத்தை புத்திசாலித்தனமாக செலவிடுவதை நீங்க பார்ப்பீங்க. அது ஒரு உண்மை. அப்படின்னா தனது துறையில தலைவராக இருக்கிற ஒருத்தர் யாரும் மணிக்கணக்கில் நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும். சந்தேகமே இல்லாம சொல்ற, ஒரு ஸ்கிரீனுக்கு முன்னாடி உட்காந்து சும்மா இருப்பதுல மிக குறைஞ்ச நன்மையே இருக்குது. ஸோ இன்ஷால்லா இதோட இதை முடிச்சுப்போம்.